கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற ஒரு வாழ்த்துதலோடு சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைய நாளுக்குரிய பாடத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். பாடத்தினுடைய தலைப்பு கடினமான பாறை அல்லது கற்பாறை. இதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஃப்ளின்டி ராக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ கடினமான பாறை அல்லது கடினமான பர்வதம், அதை தான் நம்ம வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா கன்மலை அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கூட என்ன வச்சுக்கலான்னா கன்மலை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடம் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பியூட்டி ஆஃப் ட்ரூத் என்ற ஒரு புஸ்தகத்திலிருந்து ஃப்ளின்டி ராக் இந்த ஒரு தலைப்பை தான் நாம் இந்த பாடமாக நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஸோ இந்த ஒரு வசனத்தை பார்த்த உடனே இந்த பாடம் எதை சார்ந்து இருக்கும் என்பதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம டைரெக்டாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். ஸோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்திலேயே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம் அந்த இஸ்ரேல் ஜனம். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்தார், சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். எதுக்காக அப்படின்னா ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்துக்காக. ஸோ அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவங்க தான் இப்போ யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறாருன்னா அது தாய் போல், ஒரு தகப்பனை போல், இன்னும் அநேக விஷயங்களை சொல்ல போனோம்னா தேவனை நேரடியாக வழிநடத்துகிற ஜனம் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்படியேப்பட்ட ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அப்புறம் பசிக்கும்போது அதாவது அவங்களுக்கு தேவையான உணவு மன்னா கொடுத்துருக்கிறார், தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை கொடுத்துருக்கிறார். இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாலும் கண்மலையாக இருந்திருக்கிறார். நம்ம கண்மலையை எதற்கு அடையாளமாக சொல்லுவோம்? அது பைபிளில் கிறிஸ்துவுக்கு பொதுவாக மலை மாதிரி ஒரு குடும்பத்தில் இருந்தார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க, அவரை நம்பி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாதிரி கண்மலையாகிய கிறிஸ்து அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழி நடத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட அந்த தேவனை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பின்னாட்கள் என்ன செய்கிறாங்கன்னா மறுதலிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ எதனால் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா இந்த கடினமான பாறையினால தான் போகிறாங்க. ஸோ பாறை, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து எல்லா வசதிகளையும் தர்றாரு. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அவங்க அங்கமாகுவதற்கு சகல ஆசீர்வாதத்தையும் அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் அதை நிறைவேற்றாமல் போயிட்டாங்கன்னா அப்படியே என்ன வந்துடும்னா சாபம் வந்துடும். ஸோ அந்த கண்மலை அவங்களுக்கு ஒரு கடினமான பாறையாக கூட இருக்குதுங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். ஸோ இதனுடைய சாராம்சத்தை நான் சுருக்கி இப்போவே சொல்லிட்டேன். ஸோ இதிலிருந்து நம்ம இந்த பாடத்தை தொடங்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்மலையை அடிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டாச்சு, இப்போ என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி வேணும்னு சொல்லி மோசன் இடத்துல கேட்கும்போது மோசே இப்போ எங்கே போகிறாரு? தேவன் இடத்துல போய் கேட்குறாரு. தேவன்கிட்ட கேட்கும்போது தான் இப்போ தேவன் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். இப்போ பார்த்து சொல்கிறார், இந்த கண்மலையை அடியே அப்போது தண்ணீர் புறப்படும். அந்த தண்ணீரை என்ன செய்வாங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் குடிப்பார்கள். இதுதான் அந்த சம்பவம். வாசிக்கலாம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் இப்போ பூமியின் ஸ்தானங்கள், உயரமான ஸ்தானத்துக்கு உயர்த்தி இருக்கிறார். வசனத்தை வாசிக்கும் போதே நம்ம கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். யார் அவனை? மோசே. ஸோ மோசே மட்டும் இல்லை, மோசையோடு கூட இப்போ யார் வந்திருக்காங்க? ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து தான் காண்பிக்கும் தேசத்திற்கு கொண்டு போகிறதுக்காக
என்னென்னலாம் கொடுத்தாரு அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாம். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஸோ அவங்க வயலில் போய் வேலை செஞ்சாங்களா? இல்லை. ஆனால் என்ன கொடுத்தார்? அடுத்து கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும். ஸோ கண்மலையில் தேன் வடியும்னா ஒரு லாஜிக் இருக்குது. கண்மலையில் எண்ணெய் வருமா? ஸோ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்தவர்கள், கண்மலையிலே குகையிலே வாழ்ந்தவர்கள், தீர்க்கதரிசிகள், அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கண்மலையில் எண்ணெய் வடியுமா? ஸோ ஆனால் பட் நமக்கு அது தெரியாது. ஏன்னா கண்மலையிலேருந்து எண்ணெய் ஒன்று வருமா அப்படின்னா நான் பார்த்ததில்ல. மேபி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஜனங்கள், அந்த குகையிலேயோ மலையிலேயோ வாழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இதை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாசிக்கலாம். அவன் உண்ணும்படி செய்தார். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தேவன் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாராம். அவ்வளோ ஆசீர்வாதங்கள் எங்கேருந்து கிடச்சிருக்கு? இந்த கண்மலையிலேருந்து கிடச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்க போகுது. வாசிக்கலாம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி கண்மலையை அடிக்க சொன்னார். இப்போ வந்து கண்மலையிட்ட போய் பேச சொல்கிறாரு. வாசிக்கலாம். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. ஸோ இப்போ பேசும்போது என்ன கொடுக்குமா? கண்மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்குமா? ஆக்சுவலாக தண்ணி எங்கேருந்து வரும்? மலையிலேருந்து வரும். ஆனால் ஊற்று கூட கீழேருந்து தான் வரும். ஒரு கண் மலைக்குள்ளே போய் தண்ணி கிடைக்குமா? ஆனால் பேசும்போது அந்த கண் மலையிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது படிக்கிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் லிட்டரலாக நடக்குமா அப்படின்னா சாத்தியப்படாது. அப்படின்னா இது யாருக்கு தான் பொருந்தும்? கிறிஸ்துவுக்கும் நிழலாக இருக்கு. அங்கே நிழல் கண்மலை, இன்றைக்கி கண்மலையாகிய கிறிஸ்துவும் அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவி, சத்திய வசனங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். வாசிக்கலாம். சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். ஸோ இப்போ தேவன் என்ன சொன்னார்? பேச சொன்னார். ஆனால் கடைசியில் முடியும் போது என்ன சொல்லியிருக்காரு? மோசே கோலை எடுத்தார்னு முடியுது. ஆக்சுவலாக கோலவா எடுக்கணும்? கோல் எடுக்கக்கூடாது, பேசணும். இப்போ எப்படி பேசினார், எந்த நோக்கத்தோடு பேசினார், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 10ஆம் வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடியவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும், ஆனால் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு? அவங்க எல்லாம் யார்? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் தன் சொந்த சகோதரர்கள், ஒரே ஜனம், ஒரே கூட்டமாக இருந்த அந்த ஜனங்களை பார்த்து கலகக்காரரேங்கிறாரு. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புகளும் அவர்களுடைய கோரிக்கைகளும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு சாந்தமான மனுஷனையே கோபமாக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனாலும் கூட எந்த ஒரு விதமான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, கலகக்காரனேங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு பாருங்க. கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, அப்படின்னா தான் மூலமாக இந்த ஒரு தண்ணீரை தான் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றாரு. ஸோ வாசிக்கலாம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஸோ கண்மலையை அடித்த காரியம் 2வது தடவை அடித்தாலும் கண்மலையிலேருந்து என்ன புறப்பட்டுச்சு? தண்ணீர் வந்துச்சு. ஆனால் கண்மலையிட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? பேச சொல்லியிருக்கிறாரு. பட் இந்த இடத்துல 2 தடவை என்ன செஞ்சுருக்காருன்னா அடிச்சிருக்கிறாரு. ஸோ செயல் மாறுபட்டதாக இருந்தாலும் கண்மலையிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு, மாற்றி வரல. அதே மாதிரி அந்த கண்மலையில் வரக்கூடிய தண்ணீர் எல்லாருமே குடித்தார்கள். மிருக ஜீவன்களும் சபையார்களும் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே குடித்தார்கள்.
அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதிலேருந்து இந்த சம்பவத்திலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? தப்பு பண்ணாலும் அவருடைய தெய்வீக திட்டத்திலேருந்து அவர் மாற மாட்டார். அது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த இடத்துல கரெக்டு தான், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தான் அடிக்கப்பட வேண்டும். அதற்கான நிழலை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் மோசையை இந்த பேசுகிறதுக்கு பதிலாக அடித்தது எதனால் அந்த ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அப்படின்னா, மூத்த சகோதரர் ரீப்ரிண்டில் சொல்லும்போது அந்த மோசையினுடைய மனப்பான்மை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஒரு தடவை என்ன செஞ்சுட்ட, கண்மலையா அடிச்சாச்சு, இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், பேச மட்டும்தான் சொல்லியிருக்க, டேம் மட்டும் மாறுது, ஆனால் செயலெல்லாம் ஒன்று தான். இப்போ ஒரே வேலையை திருப்பி செய்யும்போது என்ன தோணும்? கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும். அது தேவன் சொன்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான மனப்பான்மையோடு அந்த உத்தமத்தோடு அந்த ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த சேம் ஒர்க்கு தான் ரிப்பீட் ஆகும்போது என்ன ஆகுது தெரியுங்களா? அசால்ட்டாக செய்கிறாங்க. இந்த தண்ணீரை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இப்போ யாரை தான் வச்சுருக்காங்க தெரியுமா? எங்களை தான் வச்சுருக்கிறார். இப்போ தேவனை விட்டுட்டு இப்போ யாரை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார்னா, தன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக தான் ஒரு அதிபதி அப்படிங்கிற மாதிரி, நான் தான் உங்களை எல்லாம் ஆளுகை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை அவருக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஸோ இப்போது ஜனங்கள் யாரை தேட வேண்டும்னா தேவனை தேடணும். ஆனால் இப்போ யாரை தேட வேண்டியதாகிடுச்சு? மோசையை தேட வேண்டியதாகிடுச்சு. ஆனால் மோசை என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தேவன் தான் நம்மளுடைய இரட்சகர், அவர் தான் நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே தேவனை தான் காட்டியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் தான் எங்கள் மூலமாகத்தான் இந்த தண்ணீரே வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு உண்டான காரியம் என்ன? அவர் கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. ஸோ பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே முற்பிதாக்களுக்கும் கிடையாது. இந்த இடத்துல கானான் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு மோசே அந்த தேசத்துக்குள்ளே போகலைங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் யாரை நம்பி சொல்லியிருக்கிறாருன்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 71:3. 71ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர் அப்படின்னு சங்கீதக்காரனாகிய தாவீது பாடியிருக்கிறார். அதே இது ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லும்போது, நான் தான் உங்கள் தேவன், நான் தான் உங்கள் கண்மனை, என்னை மட்டும்தான் விசுவாசிங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும். காலம் முதல் நான் உங்களுக்கு விளங்க பண்ணினது அப்படின்னா, என்னைக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அழைத்தாரோ அதிலிருந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னு எதுலேருந்து எடுத்துக்கலான்னா, செங்கடலை பிளந்து அந்த ஜனங்களை வழி நடத்தி வந்த விதம் இருக்கு இல்லையா, இது லிட்டரலாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் கண்ணார பார்த்தாங்க. ஒரு சமுத்திரம் இரண்டாக பிரிந்து சுவர் போல நிற்கிறதுக்கு எங்கேயாவது நம்ம பார்த்துருக்குமா? இப்படியேப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ, நான் உங்களுக்கு சொன்னதில்லையா, நான் உங்களுக்கு காண்பிச்சது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வாசிக்கலாம். இதற்கு நீங்களே என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ, வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஸோ தேவனும் நான் தான், இந்த கண்மலையும் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. வாசிக்கலாம். இதே கண்மலை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தடுக்கலின் கல்லாக மாறிடுச்சு. வாசிக்கலாம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலில் 2 கோத்திரத்துக்கும். இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் 2 கோத்திரம் யாரு? அதான் 10 கோத்திரம் 2 கோத்திரம்னு பிரித்தாலுமே ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களை தான் சொல்லுது. வாசிக்கலாம். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். ஸோ இந்த ஒரு கண்ணி, இந்த ஒரு கல், இடறுதலுக்கான கல் உலக ஜனங்களுக்கு உண்டா அப்படின்னா இல்லை, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு?
அதை தான் நியாயப்பிரமாணத்தில் சொன்ன விஷயம். என் வார்த்தையின்படி கேட்டு, உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். செய்யலைன்னா நான் மாற மாட்டேன். ஆனால் எது மாறாது? நியாயப்பிரமாணமும் மாறாது. செய்யலைன்னா யாருக்கு தான் தண்டனை? உங்களுக்கு தான் தண்டனை. அதை தான் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஸோ அந்த 2 கோத்திரத்தாருக்கும் தடுக்கலின் கல்லாகவும், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தடுக்கலின் கல்லாகவும் இருந்திருக்குது. இடறுதலுக்கான கல் கண்மலையுமாக கூட இருந்திருக்குது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதை வந்து ராக், கல் அல்லது பர்வதம் அல்லது குன்றுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த இடத்துல இதுக்கு H6697 என்ற ஒரு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வாசிக்கும்போது TSOOR சூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வேதாகமத்தில் மொத்தம் 76 இடத்துல வந்திருக்குது. இது எதையெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா அழகு குறித்து சொல்லுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க. மலர்ந்த முகம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க. இப்போ முகம் மலருமா? எது மலரும்? பூதான் மலரும். ஸோ மலர்ந்த முகம் அப்படின்னு சொல்கிறத வேறு எங்கேயாவது பயன்படுத்துவோமா அப்படின்னா ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டியது இருக்கும். வேணாம். அதனால் என்ன செய்யணும், பாடத்துக்குள்ள வந்துடுவோம். அதை தான் ஃப்ளின்ட்டி ராக், கடினமான பாறை. பாறைங்கிறது நார்மலாக பாறை தான். அது என்ன கடினமான பாறை அப்படின்னா அதனுடைய தன்மையை குறித்து சொல்லுது. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய பாறையை தான் சொல்கிறோம். ஸோ இதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பியூட்டி இன்னும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தை படுத்தப்பட்டிருக்கு. ஒன்றே ஒன்று. அப்புறம் ராக்னா பாறை. அப்புறம் கல், ஸ்ட்ரென்தன், பலப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக கூட பார்க்கலாம். ஸ்ட்ராங், உறுதிப்படுத்துறது. ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் இது எதுக்கு பயன்படுத்தலாம்னா ஃப்ளின்ட்டி ராக், இந்த ஒரு வார்த்தைக்கு இத்தனை மீனிங் இருக்குது. இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். எதுக்காக மேட்டிமை அடையக்கூடாதுன்னு எடுத்த உடனே சொல்கிறாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்த வந்த அந்த மோசே எப்போவுமே என்ன நினைக்கக்கூடாதுன்னா மேட்டிமை மட்டும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கணும். ஸோ இந்த ஒரு காரியம் மோசைக்குள்ளே வந்ததுனால தான் அவர் எதுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சுன்னா கானானுக்குள்ளே போக முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதே போல் நாமளும் மேட்டிமை இல்லாமல் இந்த சத்தியத்தில் மனத்தாழ்மையோடு நடக்கிறது தான் முக்கியமான காரியம். வாசிக்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும் தேளுகளும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். எப்படி அழைத்து வந்திருக்கிறாரு? முதல்ல என்ன நினச்சிக்கோங்க, நீங்கள் மேட்டிமையாக நினைக்காதீங்க. உன்னை அடிமைத்தனமாகி அந்த வீட்டிலேருந்து எகிப்து தேசத்திலேருந்து உன்னை வரவழைக்கும் போது நல்ல சுகமாக நான் உங்களை கூப்பிட்டு வரல. அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது எப்படி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்னா வனாந்திரத்தின் வழியாகவும் அந்த காடு மேடுகள் வழியாகத்தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே எந்த ஒரு நன்மைக்கு ஏதுவான சௌகரியமான எந்த ஒரு காரியமுமே இருக்காது. ஆனால் அவங்க செருப்பு தேயலை. அவர்கள் யாருமே வியாதிப்பட்டவங்களாக மாறல. எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்தார்களோ அப்போ தான் அவங்களுக்கு வியாதியோ அல்லது வேறு ஏதாவது தீமைகளோ வந்திருக்குதே தவிர மற்றபடி பாம்பு கூட கடிச்சு செத்தது கிடையாது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் பாம்பு கடிச்சது அது அவங்க மீறுதல்னால தான் அந்த மாதிரியான காரியங்கள் நடந்துச்சே தவிர மீறாத வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தது வரைக்கும் அந்த இடத்துல எது தான் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் தான் இருந்துச்சு. ஸோ வழி நடத்தின இடம் பாம்பு, தேள், பல்லி, அந்த முற்காடுகள், வனாந்திரமான பாதை, இப்படி தான் வழி நடத்தி வந்தார். இப்படியெல்லாம் வழி நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. அப்படி சொல்லிவிட்டு உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் அவர் தான். ஸோ அப்படியேப்பட்ட வனாந்திரமான இடத்துல கூட நமக்கு தேவையான ஆகாரத்தையும் சத்தியத்தையும் சகலவிதமான பரலோக ராஜ்யத்துக்குரிய அனைத்து காரியங்களையும் தேவன் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த இடத்துல உபாகமம் 8:15 இந்த இடத்துல கண்மலையை குறித்து சொல்லும்போது
இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா H66697 பார்த்துருக்கோம். ஆனால் அதே வார்த்தை H2496 கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, இதை வாசிக்கவே முடியாது. சலமியாஸ், இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாசிக்கணும். ஸோ இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்கே தான் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஃப்ளின்டி ராக், ராக் ஆஃப் ஃப்ளின்டி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கடினமான பாறை தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்திருக்கு. ஸோ இப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பிலேருந்து நம்ம வருவோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் எந்த ஒரு தன்மையும் அவர் மூவ் பண்ணணும்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நடத்தணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாது, எல்லாமே ஸ்லோவாக தான் போகும். இப்போது சார்ட் ஆஃப் ஏஜஸில் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா முதலாம் உலகம் நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? உடனே நடக்கலை. சரி, அப்போ பூமியை உருவாக்கும்போது அவர் எடுத்துக்கொண்ட காலப்பகுதிகள் எவ்வளோ? 7000 வருஷம் ஆச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னோன்னே வெளிச்சம் அந்த ஒரு வார்த்தையில் வந்திருக்கிறதா நம்ம பார்க்குறோம். ஆனால் உடனே வந்திருக்குமான்னா இல்லை, அதுக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. நமக்கு தான் சீக்கிரம், நமக்கு தான் அதிகம், தேவனுக்கு சீக்கிரம், அவருக்கு உடனே நடந்துடும். ஆனால் நமக்கு அது 7000 வருஷம் ஆனதுக்கு சமம். ஸோ இப்படி தான் பூமி உருவாகும்போது கற்கள் பாறைகள் இதெல்லாம் உருவாச்சு. இதெல்லாம் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷங்களாச்சோ தெரியல, ஆனால் உருவாயிருந்திருக்கு. ஸோ ஆதி காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி கற்கள் எடுத்து தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா கல்லும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இந்த கற்களை பயன்படுத்தி தான் ஆதி காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க, நிறையா காரியங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த தெய்வீக திட்டத்தில் நிறைவடைவதற்கு ஸோ இந்த ஒரு கல், இந்த ஒரு மலை, இந்த ஒரு பூமி உருவாகிறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் எடுத்துக்கொண்டாங்கன்னா தேவன் சொன்ன சத்தியம் பொய்ன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் கிடையாது, அது உடனே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு. யார் அது? சாத்தான் தான். ஸோ சாத்தான் என்ன செய்கிறாருன்னா தேவனுடைய வார்த்தைகளை அவமாக்க பார்க்குறார். அதனால் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது டார்வின் கோட்பாடு இந்த மாதிரி சில கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து சில பேர் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, உருளைக்கிழங்கும் ஒரு சுண்ணாம்பு கல்லும் ரெண்டும் சேர்ந்து ஒரு கடலில் பயணம் பண்ணி போயிட்டு இருந்ததான். அப்படி போகும்போது ரெண்டு மோதினப்போ இந்த சுண்ணாம்பும் அந்த உருளைக்கிழங்கும் ரெண்டு ஒன்றா மிக்ஸ் ஆனோடனே 1 மணி நேரத்தில் என்ன ஆகிடுச்சான், அந்த பொட்டாட்டோ கல் மாதிரி ஆயிடுச்சான். இப்படி தான் எல்லாமே படிவங்களாக உருவாக்கப்பட்டு பாறைகள் கற்கள் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இப்படி சொல்லி சொல்லி தேவனுடைய சத்தியத்தை அவமாக்க பார்க்குறாங்க. இது ஒரு சாம்பிளுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான். ஆனால் இதே மாதிரி வேதத்தை குறித்து அநேக தவறான காரியங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. நான் சொல்கிறது உள்ளன்னா நம்ம ஐக்கியத்துக்குள்ளே இல்லை, பொதுவாக. ஸோ தேவனுடைய சத்தியத்தை அவமாக்க பார்க்குறாங்க. ஆனால் இது பொய், இதை குறித்து நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சப்ஜெக்ட் எழுதின மூத்த சகோதரர் சொல்கிறாரு. அப்படின்னா தேவன் நமக்கு என்ன சொல்ல வரான்னா, நமக்குள்ளே விசுவாசம் வளரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளிடத்த விசுவாசம் வளரும்படிக்கு தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காரு? இங்கிலீஷில் போட்டதுனால தெரியல பிரதர். நம்ம இடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அல்லது சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் போயிருமா? இது நடக்குமா? ஸோ இப்போ மலை பெருசுன்னு சொல்கிறாரா, கடுகு அளவு விதை அளவு இருக்கிற விசுவாசம் பெருசுங்கிறாரா? விசுவாசம்தான் பெருசுங்கிறாரு. ஸோ விசுவாசம் பெருசானுச்சுன்னா, விசுவாசம் பெருசாக இருக்கா? கடுகளவு தான் இருக்குது. அதை தான் பாயிண்ட் பண்ணுறார். நீங்கள் கடுகளவே யோசிக்கலன்னா எப்படி பெரிய பெரிய விசுவாசமாக நீங்கள் இருப்பீங்க? அதான் ஸ்டார்டிங்லேருந்தே வாங்கங்கிறது. ஸோ ஸ்டார்டிங்கில் கடுகளவு விசுவாசம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி பேர்ந்து போனால் போகும். இந்த இடத்துல லிட்டரலாக எடுத்துக்கக்கூடாது, ஆவிக்குரிய அர்த்தத்தோடு எடுத்துக்கொள்ளணும். ஸோ அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் எதற்காகனா, மலை போன்ற நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை விசுவாசத்தினால தான் தகர்க்க முடியும். எதெல்லாம் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு
முன்னேறுவதற்கு தடையாக இருக்குதோ அது எல்லாமே என்ன தான்? மலைகள் தான். ஸோ இந்த மலையை வந்து நம்ம நேரடியாக எடுத்துக்க வேண்டாம். அப்படின்னா நாம் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம சிருஷ்டிப்பை பற்றி பார்த்தோம். அந்த சிருஷ்டிப்பில் ஒரு மலை உருவாகிறதுக்கு பல வருஷங்கள் எடுத்துக்கொண்டது மாதிரி நாமளும் யார் தான்? கற்கள் தான், ஜீவனுள்ள கற்கள் தான். ஆனால் இந்த கற்களை உருவாக்குறதுக்கு ஒரே நாளில் உருவாக்கிட முடியுமா? முடியாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் எப்படி தான் இருக்கணும்? அந்த கல் இந்த சுண்ணாம்பு கல் மாதிரி தான், வீக்கான கல்லாக தான் இருக்கும். அப்படி ஃபஸ்ட்டு வீக்கான கல்லாக யார் இருந்தாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுரு. அதுக்கப்புறம் தான் அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். எந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொன்னார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுங்கிற ஒரு விசுவாசத்தை வச்சதுக்கப்புறம் தான் சொன்னார். அப்படின்னா இந்த இடத்துல இந்த கல்லுங்கிறது எது? விசுவாசம். ஸோ இந்த விசுவாசத்தை தான் நம்ம இப்போ கல்லாக பார்க்குறோம். ஸோ இந்த கல் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா வீக்காக தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக எப்படி ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடும். இப்படி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு கல்லாக இருந்தார். சிலையில் வந்து மோதும்போது சின்ன கல் தான், ஆனால் அதுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சு? பெரிய பர்வதமாக மாறிடுச்சு. ஸோ இது படிப்படியாக நடக்கக்கூடிய ஸ்டெப். ஆனால் பெருசாக ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் பாடமாக. கடினமான பாறை அல்லது பர்வதம் அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எருசலேமுக்குள்ளே வரும்போது சொன்னார், இந்த ஜனங்கள் கூப்பிடலன்னா யார் கூப்பிடுவாங்க? இந்த கல் கூப்பிடுனா அந்த கல் யார்? புறஜாதியாக இருக்கக்கூடிய கல் நம்ம தான். அதுக்கப்புறம் தான் வரப்போகுது இந்த கல். ஆனால் இந்த கல் வந்ததுக்கப்புறம் என்னவா மாறிடுச்சுன்னா ஜீவனுள்ள அதாவது ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாக வளருது. அந்த சரி, இப்போது இந்த கல் வச்சு கட்டுறாங்க பார்த்தீங்களா வீடு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரெடிமேடு கல் எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்ட்ராங்கான கல், கருங்கல், மலை மாதிரி இருக்க கல். இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கருங்கல் அல்லது மலையிலேருந்து வெட்டி எடுக்கப்படுறது அல்லது மலையிலே இருக்கக்கூடிய கற்கள் வந்து எப்படி இருக்கும்னா பல நூற்றாண்டுகளாக இருந்தது. ஆனால் மற்ற செங்கல் மற்றதெல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உருவாக்கப்பட்ட கல். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா காலம், இன்னொன்று ஸ்ட்ரென்த், ரெண்டு இருக்குது. ஸோ நீண்ட நாட்களாக உருவாக்கப்பட்ட கல்லுக்கும் குறைந்த நாட்களில் உருவாக்கப்பட்ட கல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி இமிடியட்டாக இந்த மாதிரி கற்களெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னா இன்றைக்கி யாருமே சிமெண்ட்டு காங்கிரீட்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். உடனே மோல்டிங் தான் கருங்கல் உருவாக்குறதுக்கு. அது நடக்காது. ஸோ தேவனுடைய படைப்பை பாருங்கள், அது தானாக தான் ரெடி ஆகணும். ஆனால் அதுக்கு வருஷங்கள் எடுக்கும். அப்படி தான் நாமளும் என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா ஆதியிலே தெரிந்து கொள்ளப்பட்டோம். இன்றைக்கி தான் நம்ம ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நம்ம என்னவா மாறியாச்சுன்னா ஜீவனுள்ள கல்லாக மாறியாச்சு. இப்போ இந்த கல் எங்கே இருக்கணும்? தனியாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துங்கிற கல்லுக்கு மேலே தான் இருக்கணும். அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரை. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். ஸோ இந்த நம்ம கட்டடம் கல்லாக இருக்கக்கூடிய நாம எது மேலே அஸ்திபாரம் போடணுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புத்தியுள்ள சிற்பாச்சாரியாக இருக்கணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். வாசிக்கலாம். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறேன் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். ஸோ நம்ம இந்த கல் எது மேலே கட்டப்படணும்னா ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற கிறிஸ்துங்கிற கல் மேலே தான் நம்ம கட்டப்படணும். வேறொரு கல் மேலே நம்ம கட்டப்பட முடியாது. ஸோ நாம் ஒரு சிறிய கல்லாக உருவாயிருக்கோம். ஆனால் தனிமையாக இருந்தால் அந்த கல் என்னவா மாறாது? மாளிகையாக மாறாது. கிறிஸ்துங்கிற கல் மேலே தான் நம்ம கட்டப்படணும். எப்படி கட்டப்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். வாசிக்கலாம். 13ஆம் வசனம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும்.
ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். சரி, இப்போ அந்த அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து மேலே நாம் ஒரு கல்லாக வீடாக கட்டப்படணும்னா யாருடைய பொறுப்பு? கிறிஸ்துவனுடைய பொறுப்பா நம்மளுடைய பொறுப்பா? நம்மளுடைய பொறுப்பு. நம்மளுடைய பொறுப்புனா எதனால் கட்டணும்? அழிக்க முடியாத பொருட்களால கட்டணும். அப்போ அழிக்கிறது எது? அதான் ஒரு வீடு கட்டணும். ஆனால் எந்த மாதிரி கட்டணும்? அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு கட்டணும். அப்படின்னா ஏதோ ஒன்று நம்மளை அழிக்க வருது, அதுக்கு தப்பிக்கிற மாதிரி நம்ம வீடு கட்டணும். எது? அக்கினி தான் நம்ம. ஏன்னா 2ஆம் உலகம் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா நியாய தீர்ப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கணும்னா நாம் எதனால் கட்டப்படணும்? அதை தான் நம்ம இங்கே வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி. எது மேலே ஆழமாய் தோண்டணும்? கற்பாறை, ஏற்கனவே போடப்பட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஆழமாக தோண்டணும். கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மனையில் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஸோ ஏற்கனவே ஒரு கல்லை அஸ்திபாரமாக வச்சிருக்கிறார். அதுதான் பேதுரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னா அது ஒரு விசுவாசத்தை தான் அடையாளப்படுத்துது. இங்கே கூட எதை தான் அடையாளப்படுத்துதுன்னா விசுவாசம்தான். ஸோ இந்த விசுவாசத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது எது? இந்த விசுவாசத்தை தடை செய்யக்கூடியது எதுன்னா காற்று, தண்ணீர். காற்றுங்கிறத பலவிதமான காற்றுனால் அலைபட்டு தெரியக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். தண்ணீருங்கிறது அசத்தியம். இந்த இடத்துல கூட அசத்தியம், அதாவது உலக ஜனங்கள்கிட்டருந்து வரக்கூடிய அந்த டார்வின் கோட்பாடு மாதிரி உலக ஜனங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோட்பாடுகளிலிருந்து நம்ம அசைவிடாமல் இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து என்ன செஞ்சிடலாம்னா தப்பிச்சிடலாம். நம்ம கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாசிக்கலாம். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்ட்ராங்கான பாறையாக தான் இருந்தாரா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா கிறிஸ்து தான் அஸ்திபாரம்னு பார்த்தோம். அதுக்கு மேலே நம்ம தான் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படுகிறோங்கிறத பார்த்தோம். அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி கடினமான பாறையாக இருந்தாரா இல்லையா? அப்படின்னா அவருக்கு முன்மாதிரியாக ஏதாவது செஞ்சு காட்டணும்ல, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க போகிறாருங்கிற விஷயம் நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் யார்கிட்ட சொல்கிறாரு? சீஷர்கள்கிட்ட, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்கிட்டையும் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால். எதுக்காக எருசலேமுக்குள்ளே போகிறாரு? மரிக்கிறதுக்காக. அப்போ மரிக்கிறதுக்காக தான் போகிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர் எருசலேமுக்கு போகக்கூடாது, ஏன் போனால் அவங்கள கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்து தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வாசிக்கலாம். 51ஆம் வசனம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி. ஜனங்கள் எல்லாமே எருசலேம் போக வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டு இருக்கிறப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போனாராம்? எருசலேமுக்கு தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சார்? டக்குன்னு திருப்புறது. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஃப்ளின்டி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒரு ஃப்ளின்ட்டிங்கிற வார்த்தை எல்லா பைபிளையும் நான் தேடி பார்த்துட்டேன், ஆனால் கிடைக்கல. ஆனால் இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, ரூத்துங்கிற ஒரு சகோதரி லாம்சா அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கான். இது எங்கன்னா அராமிக் வெர்ஷன் சொல்கிறாங்க. அராமிக் மொழியில் எழுதப்பட்ட ஒரு வெர்ஷன். அந்த வெர்ஷனில் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முகத்தை திருப்பிட்டு போன காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா கடினமாக திருப்பிட்டு போனாராம். ஏன்னா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் எக்காரணத்தை கொண்டு நான் அசைய மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன்
அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்காகத்தான் தன்னுடைய முகத்தை என்ன செஞ்சுருக்காரு, சடனாக திருப்பியிருக்காரு. மற்ற பைபிள் எல்லாம் பார்த்தோம்னா ஸ்டெட் ஃபாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது உடனே தலையை திருப்புறது, சொன்ன உடனே நம்ம கேட்காம ஓடிவிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையை திருப்பி போனதை பார்க்குறோம். ஸோ இது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜனங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்துக்கு எதிராக நடக்கும்போது அவங்க எதிராகத்தான் நடக்கிறாங்களாங்கிற விஷயம் யாருக்கு தெரியாது, ஜனங்களுக்கே தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சாத்தானுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன பிழை இருந்தாலும் இந்த திட்டம் நிறைவேறாது. ஸோ இதில் பிழைகளையும் கரைகளையும் உருவாக்குறதுக்கு தான் இந்த ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து இயேசு கிறிஸ்து தடுக்க பார்க்குறாங்க. சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தடை செய்கிறதுக்கு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பஸ்கா காலத்தில் நம்ம அநேக பாடங்களில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, கடினமான முகத்தோடு போயிருக்கார் அப்படின்னு தான் நம்ம ஷார்ட்டாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்காருன்னா, பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கிறார், அடி வாங்கும்போது அமைதியாக இருந்திருக்கிறார், கோவப்பட்டதில்லை, ஆனால் கேள்வி கேட்கும்போது கூட தாழ்மையாக தான் கேட்டிருக்கிறார். ஸோ இந்த இடத்துல கோவப்படுறங்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வெளிப்படுத்த வேண்டிய விதம் அப்படி இருக்கணும்னா அந்த பாறை மாதிரி இருக்கணும் நம்மளுடைய இருதயம், நம்முடைய முகம். அப்படி இருந்தால் தான் இந்த ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பாறையாக இருந்து நமக்கு முன்மாதிரியாக காண்பிச்சார். இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் வாசிக்கலாம்? நமக்கான பாடம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அல்லது அன்றாட வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், துன்பங்கள் வரும்போது நாம் பயந்து பின்வாங்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். நாம் தாழ்மையுடன் தேவனுடைய வழியில் நடக்க தயாராக இருந்தால் அந்த அனுபவங்களை தாங்குவதற்கு தேவையான வலிமையையும் மன உறுதியையும் தேவன் கொடுப்பார். ஸோ நாம் நடக்கிறதுக்கு தயாராக இருந்தால் இப்போ யார் நடத்துவார்? தேவன் தான் நடத்துவார். அந்த இடத்துல மோசே தான் நடத்துகிறார் அப்படின்னு வெளிப்படுத்துனது மாதிரி என்னோடய சுயபலத்தினால நான் நடக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ இது வரைக்கும் நம்மை தேவன் வழி நடத்தின விதம் ஒரு வேளை குறைபாடுகளோடு இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் கூட இருக்கலாம். ஆனால் எதுவுமே என்னால் வந்ததில்லை, எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுகிரகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு கடினமான ஒரு இருதயம் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். சகோதரர்களுக்கோ தேவனுக்கோ எதிராக கடினமான இருதயமோ வார்த்தைகளோ இருக்கக்கூடாது. பட் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ரஃப்பான ஒரு கல்லாக இருந்திருக்கிறார். அதனால தான் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஆகாதென்று இந்த கல்லை என்ன செஞ்சிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நமக்கு அந்த கல் என்னவாயிடுச்சுன்னா மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கடினமான இருதயமுடையவர் அப்படிங்கிறது எங்கேயாவது சொல்லியிருக்காரா? வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். இது தீர்க்கதரிசி சொன்னதாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும். இதே வார்த்தை நமக்கும் பொருந்தும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனை நம்பி இருக்கிறார். இப்போ தேவன்கிட்ட பேசும்போது கூட இந்த வார்த்தை பொருந்தும். நாம் தேவன்கிட்ட பேசும்போது கூட இந்த ஒரு வார்த்தை பொருந்தும். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு துணை செய்கிறார். அதே மாதிரி நமக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். இந்த ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்கறதுக்கு நான் வெட்கப்படுறதில்லை. சகோதரன், இந்த ஜனங்களை வந்து சகோதரன் சொல்லிக்கொள்வதில்லை, வெட்கப்படுறதில்லை. ஸோ இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தன்னுடைய முகத்தை எப்படி ஆக்கியிருக்காருனா கற்பாறையை போல் ஆக்கியிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம வந்து நன்மைக்கு எதுவாக புரிந்து கொள்ளணும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சரி, நம்முடைய ஆண்டவர் கடினமான இருதயம் உள்ளவர் அப்படிங்கிறது வேறு எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் இருக்கா?
அவர் அன்பானவர், இரக்கமுள்ளவர், அப்படியெல்லாம் நிறையா காரியங்களை பார்த்துருக்கோம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. தேவாலயத்தை சுத்திகரிக்கிறது. ஓகே, அது வந்து பக்தி வைராக்கியம், சபையை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். நான் சொல்கிறது அவர் கடின இருதயம் உடையவர். சரி, வசனத்தை கூட போட்டேன். தாளந்து உவமை, ராத்தல் உவமையில் நம்ம பார்க்குறோம். கடைசியாக வந்த நபர் என்ன சொல்கிறாரு? நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமான கடினமான மனுஷன் அப்படிங்கிறார். எப்படி தெரியும் அவர் கடினமான மனுஷன்னு? அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நமக்கு அன்பான சத்தியத்தை தர்றார், நியாயப்பிரமாணத்தை சுருக்கி அன்பின் பிரமாணமாக தந்திருக்கிறார். இன்னும் அநேக சகோதரர்கள், சத்தியங்கள், ஆவிக்குரிய குணலட்சணங்கள், பரிசுத்தாவி, இப்படி நிறைய காரியங்களை கொடுக்குறாரு. பட் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறுனீங்கன்னா தேவன் உங்கள் இடத்துல வரமாட்டார். நாம் தான் அவர் இடத்துல போகணும். கிருபாசனம் அண்டையில் போக வேண்டியது யார்? நம்ம தான். கிருபாசனம் எங்கே தான் இருக்கும்? அது அங்கேயே தான் இருக்கும். இப்போ போக வேண்டியது யார்? நாம் தான். இந்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார். இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொன்னது மாதிரி இப்போது எல்லா ஆசீர்வாதங்களும் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வேலை என்னென்னா இந்த தாளந்து உவமை மாதிரி 5 கொடுத்தா நம்மளுடைய குணலட்சணங்களை பெருக்கணும். இதுதான் நம்ம வேலையை தவிர நீர் கடினமுள்ள இருதயம் அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, நீர் வந்து சொன்ன பிரமாணத்தை மீறவே மாட்டீங்க, சொன்னபடி கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். தேவனும் அதே மாதிரி தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களுக்கு, நம்மளுக்கு புது சிருஷ்டிக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் நிச்சயம் தருவார். அதே சமயத்தில் அதுக்கு பாத்திரவானா இல்லாமல் போயிட்டோம்னா இதுதான் ஒரு கேள்விக்குறி. இங்கே தான் நமக்கான பாடம். இதை தான் நம்ம சிந்திக்கணும். ஸோ இந்த இடத்துல தேவன் பாறை மாதிரி தான் இருப்பார், கடினமுள்ள இருதயமுள்ளவராக தான் இருப்பார், மாறமாட்டார். ஆனால் நாம் தான் என்ன செய்யணும்? மனம் திரும்பி வருந்தி தேவன் இடத்துல போய் சேரணும். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். கடைசி நாட்கள் எப்படி இருக்கும்னா கண்மலையே இருக்காதான் ராஜ்யத்தில், ஒரே மலை தான், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதுக்கப்புறம் எந்த மலையும் எந்த ராஜ்யமும் இருக்காது. வாசிக்கலாம் 114 சங்கீதம் 7 வசனம். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஸோ இப்போ என்னவா மாறிடுனா சத்தியமாக மாறிடுது. அங்கே ஃபுல்லாமே என்னதான் இருக்குன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தானே சத்தியம்தான். ஸோ பாடத்தோட இறுதிக்குள்ளே வந்துட்டுருக்கோம். ஸோ நம்முடைய பாடம் எங்கே ஆரம்பித்தோம்? கண்மலையை அடிக்கும்போது ஆரம்பித்தோம். அடித்தது யாருன்னா மோசே. ஸோ இப்போது அதிக ஆக்கினை யாருக்கு வந்துச்சு? அதனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். அப்படியா? வழிநடத்தின மோசைக்கே இந்த நிலைமைன்னா இஸ்ரேல் ஜனங்களோட நிலைமை என்ன? அப்படி பாருங்க. ஸோ தேவன் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லை. நியாய தீர்ப்புக்குள்ளே நம்ம இருக்கிறோம். நிச்சயம் நியாய தீர்ப்பு நடந்தே தீரும். அதனால் இந்த இடத்துல மோசைக்கு தான் இந்த அவ்வளோ பாதிப்பு, இவ்வளோ ஆசீர்வாதத்தை வந்து இழக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தாலும் நமக்கும் எச்சரிப்பு தான். ஸோ இந்த கற்களை பயன்படுத்தி தான் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா, சிப்போரால் கூட அந்த விருத்த சேதனம் பண்ணும்போது ஒரு குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்போது மோசையை மறிச்சிடுவார். இப்போ அந்த கல் எடுத்து உடனே கற்களான கல் எடுத்து விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஆதி காலத்தில் இந்த கற்களை பயன்படுத்தி தான் ஆயுதங்களாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கற்களான கல்லை தேடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? வெட்டுறது மாதிரி. அப்போ நியாயப்பிரமாணம் பண்ணும்போது ஆசரிப்பு கூடாரத்துலேயோ அல்லது ஆலயத்திலோ இந்த ஒரு முறைமையை செய்யும்போது அங்கே சிசர் பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க? கல். எவ்வளோ கடினமாக இருந்திருக்கும்.
ஆனால் யார் வேணும் இப்போது? மோசையை காக்க பண்ணும். அதுக்காண்டி கருக்கலான கல்லை பற்றி யோசிக்கவே இல்லை. தேவனுடைய அதான் நம்ம ராத்தல் ஓமையை பார்த்தோம் இல்லையா? இந்த ஓமையில் கடைசியில் அந்த நபரை கொண்டு போய் எங்கே போடுவார்? அழுகையும் பற்கரிப்புமான இடத்துல கொண்டு போய் போட சொல்லுவாங்க. அல்லது அவன் கல்லுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் போட்டால் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல் வெயிட்டாக இருக்கிறதுனால எங்கே போயிடும்? தண்ணிக்குள்ளே போயிடும். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேதாகமத்தில் கற்களை குறித்து பார்க்கும்போது ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல ரத்தின கற்கள், அந்த ஒரு 12 விதமான கற்களை பற்றி கூட பார்ப்போம். ஸோ அந்த கற்கள் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனுடைய தன்மை அதை தான் நம்ம கேரக்டராக பார்க்குறோம். அந்த கற்களை 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக கூட பார்க்கலாம். ஸோ இப்படி ஒரு சபையாக மாறுற அளவுக்கு இந்த ஒரு கல் கடைசியில் ஒரு ஸ்ட்ராங்கான கல்லாக மாறுது. ஸோ இதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். வாசிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவனுண்டோ? வேறொரு கன்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். ஸோ நம்மளை வழி நடத்துகிறவர் ஒருவரே, நம்மளை நேசித்தது ஒருவரே, நம்மளை சபையாக சத்தியத்தில் ஒருங்கிணைத்ததும் ஒருவரே. அந்த ஒருவர் தான் யாருன்னா கண்மலையாகிய கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்னா ஃப்ளின்டி ராக் அப்படிங்கிறத கூட நாம் மறந்து விட வேண்டாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய சாராம்சம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.